ரைட். குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும் பிள்ளைகள். நாங்கள் ஏற்கனவே இந்த சுற்றுலா கைத்தொழிலில் நிறைய விஷயம் ஏற்கனவே பார்த்தோம். சரியா? அப்போ சுற்றுலா கைத்தொழில் பாடம் வந்து போய் கொண்டிருக்கோம். அப்போ இதில் வந்து ஏற்கனவே வந்து கொஞ்சம் விஷயங்கள் கிளாஸ் 1 வந்து நாங்கள் பார்த்தனாங்க. இப்போ அடுத்த விஷயம் பிள்ளைகள் இன்றைக்கு இனி பார்க்க போகிற விஷயம் வந்து அதனுடைய தொடர்ச்சி. அது வந்து சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருவதற்கான காரணம். சரியா? சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு ஏன் வராங்க? ஏன்னா இலங்கைக்கு வராங்கன்னு தெரியும். சுற்றுலா பயணிகள் என்னத்துக்காக வராங்க? இலங்கையில் என்ன இருக்குது? சரியா? என்னத்தை பார்க்குறதுக்கு வராங்க? என்ன செய்கிறதுக்காக வராங்க? அப்போ அந்த விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து வரும். சரியா? அப்போ அந்த விதத்தில் முதலாவது விஷயம் பிள்ளைகள், இலங்கை வந்து ஒரு சிறிய தீவாக காணப்படுது. சரியா? இலங்கை வந்து என்னது ஒரு சிறிய தீவாக வந்து காணப்படுது. அதில் வந்து பௌதீக அடிப்படையில் இலங்கையில் காணப்படுற இந்த விஷயங்கள் வந்து கவர்ச்சி மிகுந்ததாக இருக்குது. சரி, அப்போ முதலாவது விஷயம், சிறிய தீவாக இலங்கை காணப்படுகிறது. சிறிய தீவு இலங்கை. ரைட். அதையும் விட இந்த இலங்கையில் காணப்படுற அம்சங்கள் வந்து என்னவா இருக்குதுன்னு சொன்னால், அந்த வெளிநாட்டிலேருந்து பார்க்குற வார ஆக்களுக்கு வந்து என்ன கவர்ச்சி மிகுந்த அம்சங்களாக இருக்கு. என்ன வந்து பார்த்து என்ன அதை வந்து அனுபவித்து அப்படி வந்து ரசித்து கொண்டு அவங்க வந்து போகக்கூடிய கவர்ச்சி மிகுந்த நாடாக வந்து காணப்படுது. அப்போ சிறிய தீவாக காணப்படுது. அடுத்து வந்து கவர்ச்சி மிகுந்ததாக காணப்படுது. சரியோ? கவர்ச்சி சிறிய தீவாக காணப்படுது. அடுத்த வந்து கவர்ச்சியாக வந்து காணப்படுது. ஏன்? வெளிநாட்டிலேருந்து வர சுற்றுலா பயணிகளுக்கு வந்து என்ன கவர்ச்சியை கொடுக்குது இலங்கை. இலங்கையை வந்து பார்க்கணும் என்ற ஒரு விருப்பத்தை வந்து ஊட்டுது இந்த இலங்கை. சரியோ? அடுத்த வந்து இங்கே வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால், இலங்கையில் குறுகிய காலத்துக்குள்ளே இலங்கைக்கு வந்து என்ன செய்யலாம்? இலங்கையை சுற்றி பார்க்கலாம். ஏன்னா ஒரு சின்ன நாடு. ரைட். நாங்கள் உலக படத்தில் பார்த்தோம்னு சொன்னால் மற்ற நாடுகளையும் விட என்ன சின்னனா குட்டியாக இருக்கும். அப்போ இந்த இலங்கையை வந்து வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதி என்ன வரைக்குள்ள அவங்க வந்து இவ்வளவு நாளுக்குள்ள நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து சுற்றி பார்க்கணும் என்று சொல்லி இந்த சுற்றுலா நடவடிக்கையை வந்து முட்கொண்டு இலங்கைக்கு வந்தால், இலங்கை வந்து ஒரு சிறிய நாடு தானே. ஸோ அப்போ இலங்கைக்குள்ள வந்து இலங்கையில் காணப்படுகின்ற விடயங்களை வந்து பார்த்துட்டு போகிறது வந்து எல்லாத்தையும் முழுமையாக உள்ளடக்கி பார்க்கறது வந்து மிக இலகு. ரைட். அப்போ என்ன செய்யலாம்? ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு காலப்பகுதிக்குள்ள இலங்கையை வந்து இலங்கையில் வந்து வந்து சுற்றி பார்க்கக்கூடியதாக வந்து இங்கே வந்து காணப்படுது. அதாவது நாங்கள் என்ன சொல்லுவோம், குறுகிய காலத்தில் பார்க்கலாம். சரியா? குறுகிய காலத்துக்குள்ள வரையறுக்கப்பட்ட ஒரு பிரதேசத்தை வந்து நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இலங்கையில் சுற்றுலா நடவடிக்கைன்னு சொல்லி பார்க்கக்குள்ள, இலங்கையின் சுற்றுலா என்று நாங்கள் பார்க்கக்குள்ள. அடுத்த விஷயம் 3வது, அண்மை காலங்களில் சுற்றுலாத்துறையினுடைய புதிய போக்குகள் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், இங்கே வந்து விருத்தி ஏற்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ அண்மை காலத்தில் புதிய போக்குகள் வந்து விருத்தி அடையுது. புதிய போக்குகள் என்ன செய்யுது? விருத்தி அடையுது. என்ன விஷயம் என்று சொன்னா, ஏற்கனவே கனக சுற்றுலாத்துறை சுற்றுலா தலங்கள் வந்து இலங்கையில காணப்பட்டது. அப்போ அதையும் தாண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அண்மை காலத்துல இப்ப அதையும் விட ஏனைய துறைகளூடாக இந்த சுற்றுலா நடவடிக்கைகளை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கிறாங்க. அப்போ இப்படி அதிகரித்து கொண்டு போய்கள் என்ன நடக்கும்? அதிகம் வந்து இன்னும் சுற்றுலா பயணிகளை இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடங்கள் வந்து ஒரு மக்களை ஒரு நபர்களை வந்து உணரும். ஒரு சில பேருக்கு என்ன இந்த கடற்கரை சார்ந்த விஷயங்களை அதுகளை வந்து பார்க்குறது ஒரு சந்தோஷமா இருக்கும். என்ன ஃபாரின்லேருந்து வாராங்களுக்கு, வெளிநாடுகள்லேருந்து வாராங்களுக்கு. அதே போல் ஒரு சில ஆக்களுக்கு என்ன இருக்கும், மலை பகுதிகள், குளிரான பிரதேசங்கள், என்ன ஆறுகள், அப்படியான விஷயங்களை பார்க்குறது இருக்கும். சில பேர் வந்து மலை ஏறுற நடவடிக்கைகள் ஏன்னா இப்படியான விஷயங்களை பார்ப்பாங்க. அப்போ இலங்கையினுடைய காணப்படுகின்ற காலநிலை, ஏன்னா இந்த வெப்பம், ஏன்னா சூரிய ஒளி, அதுகளை பார்க்கறதுக்கு, அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வருவாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க? புதிய நடவடிக்கைகள், சுற்றுலா சார்ந்த புதிய போக்குகள் வந்து என்ன அறிமுகம் செய்கிறாங்க, புதிய விடயங்களை. அப்போ இப்படி புதிய விடயங்களை அறிமுகம் செய்யக்குள்ள இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், சுற்றுலா பயணிகளோட வருகை அதிகரிக்குது. ஏன்னா அதை விட சுற்றுலா பயணிகளை இன்னும் அதிகமாக கவர்ற விதமாக வந்து இங்கே காணப்படுது. ரைட். அப்போ இங்கே வந்து அண்மை காலத்தில் புதிய போக்குகள் வந்து என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் விருத்தி அடையுது.
ரைட். அதுக்குள்ள வந்து ஒன்று வந்து இதுக்குள்ள 2-3 விடயங்கள் பார்க்கலாம் நாங்க. இதுக்குள்ள ஒன்று வந்து இயற்கை சார் சுற்றுலாக்கள். ரைட். இயற்கை சார் சுற்றுலாக்கள் என்னென்ன துறையில வந்து அண்மை காலத்துல விருத்தி அடைஞ்சிட்டு இருக்குன்னு பார்க்குறோம். இயற்கை சார் ரைட், இயற்கை சார் ஒன்று. ரைட். அடுத்த வந்து மலை ஏறுறது. சரி, அவ்வாறான நடவடிக்கைகள் மலை ஏறுதல், மலை ஏறுதல். ரைட், மலை ஏறுதல். அடுத்த விஷயம் வந்து சாகச விடயங்கள். சரி, சாகச விடயங்கள், சாகச சுற்றுலா. சரியா, ஒன்று வந்து சாகச சுற்றுலா அல்லது சாகச விளையாட்டுக்கள். என்ன, சாகச விளையாட்டுக்கள். அடுத்த வந்து இந்த சுதேச வைத்திய சேவை, சுதேச வைத்திய சேவை. இதெல்லாம் என்ன செய்யுது, விருத்தி அடையுது அண்மை காலத்துல. ரைட். அடுத்த வந்து திருமண நிகழ்வுகள். இப்படியான அந்த நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு வராங்க. என்ன, நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம் உறவினர்களை பார்வையிடுறதுக்கு வராங்கட்டு, அதே போல இதுவும் என்ன நிகழ்வு ஒன்றுக்கு வராங்க, திருமண நிகழ்வு. ரைட். அப்ப இவ்வாறான விஷயங்களுக்கு வந்து என்ன நடக்குதுங்க, இந்த புதிய போக்குகளாக வந்து இந்த விஷயங்கள் வந்து காணப்படுது. ஏன்னா இயற்கை சார் சுற்றுலாக்கள் உண்டு. அப்போ நாங்கள் எழுதி இருக்கிறோம் இயற்கை சார் சுற்றுலாக்கள். அப்போ இயற்கை சார் சுற்றுலாக்கள்னு சொன்னால் இந்த இந்த என்னண்டு இயற்கையாக வந்து இந்த இலங்கையில் காணப்படுகின்ற பகுதிகளில் காணப்படுகின்ற இயற்கையாக வந்து உருவாகி காணப்படுகின்ற விடயங்கள். என்ன, மலைகள், தரைத்தோரத்தில் காணப்படுற மலைகள், மற்ற ஏனைய இந்த கடற்கரைகள். சரியா, இப்போ இப்படியான விஷயங்களை வந்து பார்வையிடுறதுக்காக வராங்க. சரணாலயங்கள். ரைட். அப்போ இப்படியான இதுகளை வந்து இயற்கையாக வந்து பார்க்க வராங்க. அடுத்த மலை ஏறுதல். என்ன, மலை ஏறுதல். மலை நாட்டு பக்கம் நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் அங்கே வந்து அதுக்குன்னு சொல்லி ஃபாரினர்ஸ் வரைக்கும் வந்து ஷூ எல்லாம் அடிச்சு கொண்டு அந்த மலையேற உடுப்பு எல்லாம் இருக்கு. என்ன, அப்போ அந்த ஹைக்கிங் என்று சொல்லுவோம் நாங்கள். அப்போ அந்த அப்படியாக அவங்க வந்து அதுக்கேற்ற முறையில் வந்து அதை வந்து மலையேறுற நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க. ரைட். அப்போ மலை ஏறுறது அது ஒரு சுற்றுலா. ரைட். அப்போ ஒரு சுற்றுலாவாக இங்கே வந்து காணப்படுகிறது. அடுத்து வந்து சாகச சுற்றுலா. சாகச சுற்றுலாண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னு, அந்த சாகசங்கள் என்ன, அந்த கடலுக்குள்ளே அந்த பேராசூட் மாதிரி ஒன்று போகும், என்ன வச்சுக்கொண்டு கீழே வந்து அந்த ஸ்கேட் மாதிரி ஒன்று. ரைட். அப்போ அது வந்து அதை இந்த கயிறை பிடிச்சி கொண்டு அவங்க வந்து அதை உரிய முறையில் பழகி இருப்பாங்க. ரைட். அப்போ அதை பிடிச்சிக்கொண்டு என்ன சரி அப்படியே சறுக்கி கொண்டு போகிறது அந்த காற்றுக்கு. ரைட். அப்போ இது வந்து சாகச சுற்றுலா. அடுத்து வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள் இதுகளில், இந்த சோஷியல் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க, உயரமான இடத்துலேருந்து என்ன செய்கிறது, சும்மா குதிச்சு போட்டு என்ன ரொக்கேட்டை இந்த பேராஷூட்டை வந்து கையில் வச்சு கொள்வது. ரைட். பேராஷூட்டை கையில் வச்சு கொள்வது. கொஞ்சம் தூரம் போன பிறகு என்ன சரி அதை ஓப்பன் பண்ணுறது. அப்போ அப்படியே போய் பறந்து போய் மெதுவாக தரையில் இறங்குவாங்க. ரைட். அப்போ இப்படியான இந்த சாகசம், சரியா, ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் செய்கிறது. ரைட். கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். அப்போ இப்படியான விஷயங்கள் மற்ற இந்த போட்டிங் என்ன, அப்போ அப்படியாக இந்த விஷயங்களை தான் நாங்கள் சாகச சுற்றுலான்னு சொல்லுவோம், இதுக்குள்ளே வர விஷயம். ரைட். அப்போ இந்த இப்படியான சாகச சுற்றுலாக்கள். ரைட். அடுத்த சுதேச வைத்திய சேவை. ரைட். இலங்கையில் காணப்படுகின்ற சுதேச வைத்திய சேவை. அதை விட நாங்கள் இந்த இலங்கையில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஃபாரினில் வந்து வெளிநாடுகளில் பல்வேறுபட்ட நாடுகளில் உறவினர்கள் இருப்பாங்க. ரைட். தெரிந்த ஆட்கள் இருப்பாங்க. ரைட். அப்போ அவங்க ஒரு நிகழ்வு ஒன்றை வைக்கக்குள்ள என்ன செய்யுது, அவங்கள இன்வைட் பண்ணுறேன், வாங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறேன். அப்போ இப்படி உதாரணமாக திருமண நிகழ்வுகள் அப்படி போன்ற முக்கியமான நிகழ்வுகளுக்கு வந்து என்ன செய்வாங்க, சுற்றுலாவாக வந்து வெளிநாடுகள்லேருந்து வருவாங்க. வந்து நிகழ்வில் பங்கு கொண்டுட்டு இலங்கையும் வந்து கொஞ்சம் சுற்றி பார்த்து பிரதேசங்களை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் காலம் நின்று போகிறது. ரைட். அப்போ எங்களுக்கு தெரியும் சுற்றுலான்னு சொன்னால் 24 மணித்தியாலத்துக்கும் அதிகமாக இருக்கும். சரியா. அதே நேரம் இது வந்து அதில் வந்து போகிற அந்த காலப்பகுதிகள் அதில் வந்து இதுக்குள்ள தாக்கம் செலுத்தும். சரிதானே. அப்போ அதிகம் வந்து இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் எங்கே இருந்து வராங்கன்னு சொன்னால் இந்தியாவில இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வராங்க. ஏன்னா இலங்கைக்கு மேலே இந்தியா இருக்கு, என்ன பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இலங்கைக்கு இந்தியாவிலேருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வாரதா வந்து எங்களுக்கு தகவல்கள் வந்து இருக்கு. சரி. அப்போ இந்த விதத்தில் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வருவதற்கான காரணங்கள் நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த விஷயங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது. ரைட். இப்போ அடுத்த விஷயம் வந்து இலங்கையினுடைய இந்த சுற்றுலாவினுடைய வகைகள். சரியா. இலங்கையில் என்ன சுற்றுலா வகைகள் வந்து காணப்படுது, இலங்கையில் காணப்படுற சுற்றுலா வகைகள். நாங்கள் போன கிளாஸ்ல இந்த வகைகள் பார்த்துருப்போம். வகைகளுக்குள்ள ஒவ்வொரு விஷயமும் வந்து நாங்கள் விளங்கப்படுத்தல, சரி, விளக்கமாக படிக்கல, சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு விட்டு நாங்கள் முடிக்கக்குள்ள இலங்கையினுடைய சுற்றுலாவின் வகைகள்.
சரியோ, இலங்கை சுற்றுலாவினுடைய வகைகள். இப்போ நாங்கள் பார்த்துருப்போம். ஒன்று வந்து சூழல் சுற்றுலா. சூழல் சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, ரைட், சூழல் சுற்றுலா. ரெண்டாவது வந்து கலாச்சார சுற்றுலா. அடுத்த விஷயம் வந்து பொழுதுபோக்கு சுற்றுலா. பொழுதுபோக்கு சுற்றுலா, சாகச சுற்றுலா. இதெல்லாம் வந்து நாங்கள் அப்போதை பார்த்தோம். சரியா, புதிய போக்குகள்னு சொல்லி பார்த்தோம். புதிய போக்குகள்னு சொல்லி இப்போ என்னென்ன விடயங்கள், என்ன சுற்றுலா கைத்தொழிலில் என்னென்ன போக்குகள் வந்து புதுசாக அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த விஷயங்கள் தான் இந்த இலங்கையினுடைய சுற்றுலாவினுடைய வகைகளுக்குள்ள வரும். சரியோ, அப்போ சாகச சுற்றுலா, அழகியல் சுற்றுலா. ரைட், 3 4 5. சரியா பிள்ளைகள்? அப்போ இப்படி வந்து இந்த சுற்றுலா, இலங்கையில் காணப்படுற இந்த சுற்றுலாவை வந்து நாங்கள் வகைப்படுத்துகிறோம். இப்படி இவ்வாறான சுற்றுலாக்கள் வந்து இங்கே காணப்படுதுன்னு சொல்லி. ரைட், அப்போ அதில் முதலாவது வந்து எங்களோட சூழல் சுற்றுலா. சரி, அப்போ இந்த என்ன சூழலில் காணப்படுற அம்சங்கள் என்ன, அதுகள் வந்து இயற்கையான இந்த சுற்றுலா, இயற்கையாக கவர்ச்சிகளாக காணப்படுகின்ற இந்த புவியியலினுடைய அம்சங்கள். சரியா, புவியியலில் காணப்படுகின்ற இயற்கையாக வந்து அமைஞ்சு காணப்படுகின்ற கவர்ச்சியான இந்த புவியியல் அம்சங்கள், உயிரியல் அம்சங்கள், இவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த சூழல் சுற்றுலாக்குள்ளே வரும். சரியா, சூழல் சுற்றுலாக்குள்ளே வரும். அப்போ இதுக்குள்ளே வந்து உதாரணமாக நாங்கள் என்னத்தை பார்க்கலாம்னு சொன்னால், மலைக்காடுகள், புல் நிலங்கள், ரைட், மலைக்காடுகள். அடுத்து வந்து புல் நிலங்கள், மலைகள், ரைட், மலைகள். அடுத்து வந்து கடற்கரை, ரைட், கடற்கரை. இந்த பொழுதுபோக்குள்ள வந்து நிறைய விஷயம் வரும். பொழுதுபோக்குக்காக சூழலுக்குள்ளே தான் வந்து இந்த சூழலுக்குள்ளே தான் வந்து நிறைய விஷயம் வரும். சரி, அந்த பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள் அதுகள் எல்லாம் வரும். ஏன்னு சொன்னால் எல்லாம் வந்து என்ன சூழலோட சம்மந்தப்பட்டிருக்கேன், எல்லாம் வந்து சூழலோட சம்மந்தப்பட்டு காணப்படுது. ஆகவே வந்து இந்த பொழுதுபோக்குள்ள ஊடாக இந்த சுற்றுலாவை கவர்ச்சி கொள்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் இதுக்குள்ளே வரும். சரி, அந்த மலைகள், கடற்கரை அதுகள் வரும். அது மலைகள், கடற்கரை எல்லாம் வந்து சூழலுக்குள்ள உள்ளடங்கி காணப்படுது. ஆகவே வந்து இதெல்லாம் இதுக்குள்ளே வரும். சரி, அடுத்த வந்து சதுப்பு நிலங்கள் கடைசி. ரைட், சதுப்பு நிலங்கள். ரைட், அப்போ பாருங்க, சூழல் சுற்றுலாவை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே வந்து மலைக்காடுகள், ரைட், மலைக்காடு என்ன இங்கே வந்து எப்படி இருக்கணும், இயற்கையாக வந்து அமைஞ்சிருக்கணும். ஒன்று சூழல் சுற்றுலான்னு நாங்கள் பார்க்கக்குள்ள இயற்கையாக அமைஞ்சிருக்கணும். அதே நேரம் எப்படி இருக்கணும், இங்கே வந்து மக்களை கவர்றதாக வந்து இங்கே இருக்கணும். ரைட், அப்போ மக்களை கவர்ந்து இருக்காட்டி அங்கே ஒருத்தரும் அதை பார்க்க வர மாட்டாங்களே. ரைட், அப்போ என்ன செய்யணும், இயற்கையாக வந்து அமைஞ்சிருக்குது. அதே போல் மக்களை வந்து கவர்ற வண்ணம் அமைஞ்சிருக்கு. மலைக்காடுகள், புல்நிலங்கள், அடுத்தது மலைகள், கடற்கரைகள், சதுப்பு நிலங்கள், இவ்வாறான விஷயங்கள் வந்து சூழல் சுற்றுலாக்கள் வருது. சரியா, வந்து இப்படியான விஷயங்களை பார்வையிடுறதுக்கு வாரது வந்து என்ன, இந்த அது வார விடயம் வந்து சூழல் சுற்றுலான்ற விஷயத்துக்குள்ள உள்ளடங்கி காணப்படுது. ரைட், அடுத்த வந்து பிள்ளைகள் இந்த கலாச்சார சுற்றுலா. ரைட், கலாச்சார சுற்றுலா. அப்போ கலாச்சாரம்ன்றது வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம். ரைட், அப்போ தமிழாக்கள்ன்ற கலாச்சாரம் வந்து ஒரு கலாச்சாரம். ரைட், அப்போ சிங்களாக்கள்ன்ற ஒரு கலாச்சாரம். இப்படி வந்து இனம், மதம், மற்றது வந்து மொழி. ரைட், இவ்வாறு வந்து ஒவ்வொரு கலாச்சாரங்கள் வந்து காணப்படும். ஏன்னா அதை விட இலங்கையில் வந்து ஒரு கலாச்சாரம், ஏன்னா வெளிநாடுகளில் வேறு கலாச்சாரங்கள். அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு கலாச்சாரங்கள் காணப்படுது. அப்போ அந்த விதத்தில் இலங்கையில் காணப்படுற இந்த கலாச்சார அம்சங்களை பார்க்குறதுக்கு, சரியா, இலங்கையில் காணப்படுகின்ற கலாச்சார அம்சங்களை பார்க்குறது. அப்போ இலங்கையில் என்ன கலாச்சாரம் காணப்படுது, ஏன்னா வெளிநாட்டில் உதாரணமாக என்ன யூரோப்பில் அல்லது என்ன, அதாவது ஐரோப்பாவில் இருந்து வர ஒரு ஆள் வந்து அவங்களோட பிரதேசத்தில் ஐரோப்பாவில் வந்து இங்கே காணப்படுகின்ற கலாச்சாரம் வந்து அங்கே இருக்காது.
ரைட். அப்போ அந்த கலாச்சாரம் இருக்குது, அங்கே வேறு கலாச்சாரம். ரைட். அப்போ அவர் வந்து இங்கே வந்து இலங்கையில் எப்படியான கலாச்சாரங்கள் காணப்படுது, ஏன்னா வடக்குக்கு சென்றால் வடக்கில் எப்படியான கலாச்சாரம், தெற்கில் எப்படி கலாச்சாரம், ஏன்னா கொழும்புல எப்படி கலாச்சாரம், அப்படி அந்த கலாச்சார முறைகளை பார்க்குறேன். ஏன்னா கேண்டிக்கு போய் பார்க்குறது. ரைட். கேண்டியில் எப்படி கலாச்சாரம், இந்த கலாச்சார நிகழ்வுகள், நாங்கள் வந்து ஒவ்வொரு சமய ரீதியான கலாச்சார நிகழ்வுகள், பல நிகழ்வுகள் வந்து நடத்துவோம். ரைட். ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு கலாச்சார நிகழ்வுகள் நடக்கும். அப்போ வந்து இந்த கலாச்சார இடங்களை சென்று பார்க்குறது, கலாச்சார மையங்கள், ஏன்னா கலாச்சார முக்கோண வலயம் என்று இருக்குது. அப்போ அந்த மையங்களுக்கு போய் பார்க்குறது, அன்றாபுரம், கண்டி, புலனறுவை, இந்த விஷயங்கள் இதுகளை போய் பார்க்குறது. ரைட். இதெல்லாம் முக்கோண வலயத்துக்குள்ளே வர இடம், சரி அது. ரைட். அப்போ இப்படி இந்த இடங்களுக்கு சென்று கலாச்சார விடயங்களை பார்க்குறது. ரைட். அப்போ அதுகள் வந்து என்னத்துக்கு வரும், இந்த கலாச்சார சுற்றுலா வகைக்குள்ளே வந்து வரும். சரியா. அப்போ நாடொன்று அல்லது பிரதேசம் ஒன்றினுடைய கலாச்சார வாழ்க்கை முறை, மக்களினுடைய வரலாறு, சரியா, மக்களுடைய வாழ்க்கை முறை. ரைட். அடுத்த வந்து கலை, சரியா, அவர்களுடைய கலை. ரைட். வாழ்க்கை முறை, அதே போல கலை. அடுத்த கட்டட அமைப்புகள், இங்க எப்படி கட்டட அமைப்புகள் காணப்படுதுண்டு. ரைட். கட்டட அமைப்பு. ரைட். அதையும் விட நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் வேற இந்த வரலாறு, என்ன மக்களுடைய வரலாறு. ரைட். பண்டைய காலங்களில், முன்னைய காலங்களில் எப்படி வந்து இருந்திருக்கு, இப்போ எப்படி இருக்குது. ரைட். அப்போ அந்த வரலாற்றை வந்து எடுத்து பார்க்குறது. என்ன ஒரு நீங்கள் உதாரணமாக இலங்கையில் ஒரு மியூசியத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு இடத்தை பார்வையிட போனால், சிகிரியாவோ, என்ன இதில் பார்வையிட போயக்குள்ளே நடக்கும். அங்கே வந்து அவங்க கலாச்சாரம் சார்ந்த விடயங்கள் வந்து இருக்கும். சரியா. அவர்கள் வந்து அதனுடைய வரலாறை வந்து தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு இடத்துல வந்து ஒரு ரூம் மாதிரி, மக்கள் வந்து அதை வந்து பார்வையாளர்கள், சுற்றுலா பயணிகள் அதை சென்று பார்க்குற மாதிரி அதை வந்து வடிவாக ஷோ பண்ணி வச்சுருப்பாங்க. ரைட். டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அதை வந்து நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ரைட். அது இல்லாமல் வந்து சட்டத்துக்கு எதிரான குற்றம், சரிதானே. அப்படி வந்து இருக்குது. ஏன்னா தொல்பொருள்கள் கனகாலமாக வந்து பாதுகாக்கப்பட்டு வருகின்ற விடயங்கள், அதாவது இந்த வரலாற்று பொருட்கள். அப்போ அது விடயங்கள், அதுகளை வந்து என்ன செய்யக்கூடாது, நாங்கள் வந்து தொட்டு அதை பிச்சு அப்படியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது. அந்த விதத்தில் நல்ல முறையில் அதை பார்வையிடுறதுக்காக வச்சுக்கிறாங்க. ஏன், அந்த இடத்தினுடைய வரலாறு. ரைட். அந்த இடத்தினுடைய வரலாறு அதில் இருக்கும். அப்போ அதை நாங்கள் பார்த்து அதை வந்து அறிஞ்சு கொண்டு என்ன சொல்கிறது, இப்படி வந்து இதனுடைய உருவாக்கம், இது வந்து இவ்வளவு காலம் இப்படி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விஷயங்கள் வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாம் அங்கே காணப்படும். அப்போ அதில் வந்து நாங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்கிறோம் இந்த கலாச்சாரம் சம்பந்தமான விடயங்களை. ரைட். அப்போ அதுக்குள்ளே வந்து வாழ்க்கை முறை, கலை, கட்டட அமைப்பு, அதே போல் வரலாறு. ரைட். அப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த கலாச்சார சுற்றுலாக்குள்ள பிள்ளைகள் நாங்கள் இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு இலங்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த கலாச்சாரம். ரைட். அப்போ இலங்கையினுடைய கலாச்சாரம்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான கலாச்சாரம். ரைட். அப்போ இது வந்து இந்த சுற்றுலாத்துறையினுடைய வகைக்குள்ள, சுற்றுலாத்துறைக்குள்ள ஒரு முக்கியமாக காணப்படுது. ஏன், அதிகம் சுற்றுலா பயணிகள் வராங்க இலங்கைக்கு, அதில் இந்த கலாச்சாரத்தையும் பார்க்க வராங்க. அதாகவே வந்து இது ஒரு முக்கியமான விடயமாக வந்து இங்கே காணப்படுது எங்களுக்கு. அடுத்த வந்து பிள்ளைகள் இந்த பொழுதுபோக்கு சுற்றுலா. ரைட். பொழுதுபோக்கு சுற்றுலாண்டா உங்களுக்கு தெரியும். என்ன ஒரு நேரம், சும்மா நேரம் வந்து நாங்கள் வந்து என்ன பொழுதுபோக்காக என்ன நேரத்தை வந்து கடத்துறதுக்கு, உண்மையாக சொல்லணும்னா நேரத்தை நாங்கள் கடத்துறதுக்கு. சரியா. சும்மா எம்டியாக எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருக்கிற ஒரு நேரத்தை வந்து கடத்துறதுக்கு, என்ன மற்றது வந்து ஃப்ரீயாக வந்து சந்தோஷமாக வந்து சுற்றி திரிஞ்சிட்டு, என்ன எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் நல்ல மைண்டுக்கு ரிலாக்ஸாக சுற்றி திரிஞ்சு போட்டு நல்ல இடத்தை பார்த்து அந்த இயற்கையை பார்த்து ரசித்து அதில் ஒரு சில பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் அப்படி வந்து ஈடுபட்டு வாரதான இந்த பொழுதுபோக்கு சுற்றுலான்னு நாங்கள் சொல்கிறது. அப்போ அந்த விதத்தில் இலங்கையில் இந்த பொழுதுபோக்கு சுற்றுலாவுக்கு வந்து நிறைய அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்து வெளிநாடுகள்ல இருந்து வராங்க, பல்வேறு நாடுகள்ல இருந்து. சரியா. அப்போ அதுதான் வந்து இந்த பொழுதுபோக்கு சுற்றுலா. அப்போ இந்த பொழுதுபோக்கு சுற்றுலாக்குள்ள வருகின்ற விஷயங்கள், விளையாட்டு, கொண்டு வந்ததுக்குள்ள விளையாட்டு, அடுத்தது வந்து படகு சவாரி, ரைட். அப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த பொழுதுபோக்கு சுற்றுலாக்குள்ளே நாங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரைட். அப்போ அடுத்த வந்து இதுக்குள்ளே இந்த சாகச சுற்றுலா. ரைட். அடுத்த வந்து சாகச சுற்றுலா. ரைட். அப்போ இந்த சாகச சுற்றுலான்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிற விஷயங்கள். ரைட். அப்போ அதுகள் தான் வந்து இந்த
சுற்றுலா பயணிகள் ஒரு நாட்டுக்கு வந்து இலங்கைக்கு வந்து இந்த ஒரு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிறது ரைட். அப்போ இது வந்து விளையாட்டுகள் தான், ஆனால் கொஞ்சம் ஆபத்து நிறைஞ்சா வந்து இதில் இது வந்து காணப்படும் ரைட். அப்போ இதில் வந்து எப்படின்னு சொல்லி இது பார்ப்போம்னு சொன்னால் அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க உயரமான இடத்துல உள்ள போய் நின்றுட்டு குதிக்கிறது ரைட். அந்த கயிறை பிடிச்சின்னு குதிக்கிறது, மற்றது அந்த பேராஷூட் மாதிரி பேராஷூட் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க ரைட். அதை குதிச்சு போட்டு கொஞ்சம் தூரம் போன பிறகு அதை வந்து ஓப்பன் பண்ணுறது, ஓப்பன் பண்ணி அப்படியே தரையில் போய் இறங்குறது ரைட். அப்போ இப்படியான இந்த சாகச விளையாட்டுகள், மற்ற இந்த கடற்கரையில் கடலில் வந்து அந்த பேராஷூட்டை பிடிச்சின்னு அந்த ஸ்கேட் மாதிரி ஒன்றில் அப்படியே சறுக்கின்னு போகிறது ரைட். அப்போ அந்த காற்று இல்லாது வந்து பிடிச்சி கொண்டு அதை வந்து அப்படியே அந்த இதில் சறுக்கி கொண்டு போகிறது. அப்போ இவ்வாறான இந்த விளையாட்டுக்கள் வந்து இந்த சாகச சுற்றுலான்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து பார்ப்போம். மற்ற அதை விட இந்த மலை ஏறுறது, அப்போ இவ்வாறான விஷயங்கள் பிள்ளைகள் இந்த இதுக்குள்ளே வரும் சரிதானே. அப்போ இதுக்குள்ளே வர விஷயங்கள் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து மலை ஏறுதல், ரைட். அடுத்த வந்து அலைச்சறுக்குதல், அலைச்சறுக்குதல் ரைட். அப்போ அதே போல் அடுத்த விஷயம் வந்து எங்களோட இங்கே வந்து எங்களுக்கு அழகியல் சுற்றுலா ரைட். அப்போ இந்த அழகியல் சுற்றுலான்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொன்னால் என்ன, இலங்கைக்கு வந்து சுற்றுலா பயணிகள் ஒரு இடத்த பார்த்துட்டு ரைட் அந்த அழகான இடங்களை பார்க்குறது ரைட். அந்த காணப்படுகின்ற அழகான இடங்கள் என்ன கடற்கரைகள், மற்ற தாவரங்கள், என்ன இலங்கையில் காணப்படுகின்ற தாவரங்கள், மற்ற நீர்வீழ்ச்சிகள், அழகான நீர்வீழ்ச்சிகள், மலைப்பகுதிகள், அப்படி இப்படி காணப்படுகின்ற இந்த இந்த அழகியல் விஷயங்கள், என்ன அழகான விஷயங்களை பார்த்து ஏன்னா அதில் போயிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸை பிடிக்கலாம், ஏன்னா வீடியோ ஷூட்டிங் பண்ணலாம். இதே போல் அதிலிருந்து அழகாக அமைதியாக இருந்து அதை வந்து அனுபவிக்கிறது, அந்த 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 இயற்கையினுடைய அந்த காட்சிகள் அவ்வாறான விடயங்களை வந்து அழகியல் ரீதியாக அதை வந்து அனுபவிக்கிறது. அப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வருது, இதுக்குள்ளே எங்கள்ட இந்த அழகியல் சுற்றுலாக்குள்ளே ரைட். அப்போ இந்த அழகியல் சுற்றுலாக்குள்ளே வர விடயங்களை போடுவோம் நாங்கள் என்ன. ஒன்று வந்து இந்த கரையோரம் ரைட். கரையோரம்னு சொன்னால் தெரியும், அதிகம் வந்து இலங்கையில் கரையோரங்கள் காணப்படுது, கரையோரங்களுக்கு செல்கிறாங்க சுற்றுலா பயணிகள். அப்போ கரையோரம், அடுத்தது வந்து நீர்வீழ்ச்சிகள் ரைட். அடுத்து வந்து சூழலியல் கவர்ச்சிகள், சூழலியல் கவர்ச்சிகள் ரைட். அப்போ இந்த சூழலியல் கவர்ச்சிகள்னு சொன்னால் சூழலில் வந்து காணப்படுகின்ற இந்த என்ன மக்களை வந்து, அதாவது சுற்றுலா பயணிகளை வந்து கவர்ற விடயங்கள் ரைட். அப்போ அவ்வாறான காணப்படுகின்ற விஷயங்களை வந்து இந்த அழகியல் சுற்றுலான்னு சொல்லி இந்த விஷயத்துக்குள்ளே பார்க்க வராங்க. அப்போ நாங்கள் மொத்தம் 5 விஷயம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஒன்று வந்து சூழல் சார் சுற்றுலா, அடுத்து வந்து கலாச்சார சுற்றுலா, அடுத்த பொழுதுபோக்கு சுற்றுலா, அடுத்து சாகச சுற்றுலா, கடைசி வந்து அழகியல் சுற்றுலா. இப்படி வந்து இந்த இலங்கையினுடைய சுற்றுலாவினுடைய வகைகளை பிள்ளைகள் 5 விதமாக வந்து நாங்கள் பிரிக்கிறோம் சரி. அப்போ இந்த 5 வகைகளுக்குள்ளேயும் என்னென்ன வகையான சுற்றுலாக்கள் வந்து காணப்படுது, எப்படியான சுற்றுலா பயணிகள் வெளிநாடுகள்லேருந்து வந்து பல்வேறுபட்ட நாடுகள்லேருந்து வந்து என்னென்ன விஷயத்த வந்து சூழல் சாருக்குள்ளே பார்க்குறாங்க, கலாச்சாரத்துக்கு பார்க்குறாங்க, பொழுதுபோக்கு, சூழல், மற்றது சாகசம் சரி. அப்போ இவ்வாறான விஷயங்களை வந்து என்னென்ன விஷயங்களை பார்க்குறாங்கன்னு சொல்லி நாங்கள் இதுக்குள்ளே பார்க்கக்கூடியதாக இருக்குது. வடிவ விளங்கி கொண்டு இந்த விஷயங்களை படிங்க. ஏன்னா எக்ஸாமுக்கு வருகின்ற பட்சத்தில் இலகுவாக வந்து செய்யக்கூடிய ஒரு அழகு வந்து இந்த சுற்றுலா கைத்தொழில் சரிதானே. ரைட். அப்போ இதில் வந்து இனி நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற பிள்ளைகள் இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழிலில் சுற்றுலா கைத்தொழில் புதிய பிறப்புகள் சரிதானே. இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழிலினுடைய புதிய பிறப்புகள், அந்த புதிய பிறப்புகள் என்று பார்க்கக்குள்ள அதாவது இலங்கையினுடைய சுற்றுலா துறையை வந்து எப்படி வந்து மென்மேலும் புதிய பூக்களூடாக கொண்டு செல்கிறாங்க, இதான் வந்து இனி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் ரைட். அப்போ இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழிலினுடைய புதிய புதிய பரப்புகள், இலங்கை சுற்றுலாவின் புதிய பரப்புகள் ரைட். புதிய பரப்புகள் சரிதானே. புதிய பரப்புகள்னு பார்க்கக்குள்ள இனி காணப்படுகின்ற
பழைய மாதிரியாகவே காணப்படுகின்ற சுற்றுலாத்துறையை வந்து வச்சு கொண்டிருக்காம புதிய புதிய துறைகளூடாக வந்து முன்னேற்றுறது ரைட். அதான் வந்து இந்த புதிய பரப்புகள்னு சொல்கிறேன். ஒரே விஷயத்தையே தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் வந்து ஷோ பண்ணால் என்ன நடக்காது, அதிகமாக சுற்றுலா பயணிகள் வர மாட்டாங்க ரைட். அப்போ வந்தாக்கள் ஒருக்கா பார்த்துட்டு போயிடுவாங்க ரைட். திருப்ப திருப்ப வந்து பார்க்க வேண்டிய தேவை வந்து காணப்படாது. அடுத்தது வந்து பல்வேறு தப்பட்ட வேறு வேறு துறைகள் காணப்படணும். என்ன ஒவ்வொரு ஒரு துறைகள் வேறு வேறுபட்ட துறைகள் ஒன்றொன்றுக்கும் சம்மந்தம் இல்லாத வேறு வேறு துறைகள் காணப்படணும். ஒரே விஷயமே காணப்பட்டுச்சுன்னா அழுத்து போயிடும் ரைட். அழுத்து போயிடும், திருப்ப திருப்ப பார்க்க வேண்டிய தேவை வராது. அப்போ புதிய புதிய துறைகள் ஊடாக வந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க புதிய புதிய துறைகள். அப்போ இப்படி புதிய புதிய துறைகள் காணப்படைகள் என்ன நடக்கும், வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து என்ன செய்வாங்க, ஒரு துறை ஒரு சைட் வந்து போய் பார்த்துட்டு பிறகு என்ன செய்கிறாங்க, அடுத்த ஒரு வித்தியாசமான ஒரு இடத்தை போய் பார்ப்பாங்க ரைட். அப்புறம் இன்னொரு வித்தியாசமான ஒரு இடத்தை பார்ப்பாங்க ரைட். அப்போ அவங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு அலுப்பு அடிக்காது ரைட். அப்போ அவங்க தொடர்ந்து வந்து அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மென்மேலும் வேறு வேறு சுற்றுலா பயணிகள் வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு போனாக்களுக்கு வந்து இங்கே இன்னொரு விஷயம் புதுசாக செஞ்சுருக்க இன்னொரு துறையூடாக அப்போ அதை பார்வையிடுறதுக்காக அவங்க வந்து வருவாங்க ரைட். அப்போ இவ்வாறு வந்து புதிய பரப்புகள் வந்து இங்கே காணப்படுது. அப்போ அதுக்குள்ளே வந்து இலங்கையினுடைய சுற்றுலா கைத்தொழிலானது பல்வேறுபட்ட அம்சங்களை வந்து இங்கே கொண்டிருக்குது. அந்த நேரம் என்ன மற்றும் புதிய அம்சங்களை வந்து சேர்க்கிறாங்க இங்கே ரைட். அப்போ அந்த விதத்தில் இதுக்குள்ள புதிய விஷயங்களாக சேர்க்கிறதுல வந்து ஒன்று வந்து கடல்சார் விளையாட்டுக்கள் ரைட். கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் கடல்சார் விளையாட்டுக்களை வந்து கொண்டு வராங்க. கடல்சார் விளையாட்டுக்கள் கடல்சார் விளையாட்டுக்கள் ரைட். அடுத்து வந்து இதுக்குள்ள கலாச்சார சுற்றுலா ரைட். கலாச்சார சுற்றுலா. அடுத்து வந்து சாகச சுற்றுலா ரைட். இப்படி வந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க வெவ்வேறுபட்ட விடயத்துக்குள்ள ரைட். ஒன்று வந்து கடல் சார் விளையாட்டுகளை கொண்டு வராங்க. அடுத்த கலாச்சார சுற்றுலா ரைட். அப்போ அங்கே இங்கே சம்மந்தம் இல்லை ரைட். வேறு வேறு விடயங்கள். அடுத்து சாகச சார் சுற்றுலா ரைட். அப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து ஒரு விஷயமா வந்து இங்கே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது பிள்ளைகள் ரைட். சரி, அடுத்த வந்து பொது சுற்றுலாவை வந்து விருத்தி அடைய செய்கிறாங்க ரைட். இப்போ பொது சுற்றுலா கைத்தொழிலை வந்து விருத்தி அடைய செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள இதுக்குள்ளே வந்து சூரியன் மற்றது இந்த கடல் அலை ரைட். அப்போ நாங்கள் போடுவோம் ஒன்று வந்து என்னத்தூடாக சூரியனூடாக என்ன சூரிய ஒளி வெப்பம் சூரியன் கடல் அடுத்து வந்து கடல் அலை கரையோரத்தில் வந்து கடல் அலை சரிதானே. அப்போ சூரியன் கடல் மற்றது வந்து கடல் அலை கடற்கரை மண் ரைட். அப்போ அடுத்த வந்து கடற்கரை மண். இப்போ இவ்வாறான இந்த புதிய விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. ரெண்டாவது விஷயத்துக்குள்ளே நாங்கள் அதை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு பிள்ளைகள். அடுத்த வந்து இங்கே வந்து அடுத்த மூன்றாவது விஷயமா வந்து நாங்கள் பார்க்குறது வந்து பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகள் மூலம் வந்து இந்த சுற்றுலாத்துறைக்கு மீதான ஈர்ப்பை வந்து அதிகரிக்கிறாங்க சரிதானே. பிரதேச அபிவிருத்தி. அப்போ பிரதேச அபிவிருத்தின்னு சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள பிரதேசம் வந்து ஒரு சுற்றுலா பயணிகள் வரைக்குள்ள ஒரு பிரதேசம் வந்து அபிவிருத்தி அடையாமல் ஏன்னா ஒரு உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் பிரதேச அபிவிருத்தி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் நீர் இல்லாமல் என்ன அப்போ இப்படி வந்து காணப்படும்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அந்த சுற்றுலா பயணிகளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு இருக்காது அந்த இடத்துல ரைட். அந்த பிரதேசத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்காது. அப்போ அவங்களுக்கு வந்து அலுப்படிச்சு சலிப்பு தட்டி போயிடும் சரிதானே. அப்போ இப்படி வந்து பிரச்சனையாக போகும் சரியான ஒரு ஈர்ப்பு இருக்காது. ஆகவே வந்து என்ன செய்கிறாங்க, பிரதேச அபிவிருத்திகளை மேற்கொள்கிறாங்க ரைட். அப்போ பிரதேசம் ஒன்று அபிவிருத்தி செஞ்சு உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து எல்லாம் செஞ்சு நீட்டாக வச்சுருக்கக்குள்ள வார ஆக்களுக்கு ஏன்னா ஃபொரின்லேருந்து வார ஆக்களுக்கு வந்து அதில் ஒரு ஈர்ப்பு வந்து காணப்படும் சரி. அப்போ வந்து அவங்களுக்கு அதில் ஒரு விருப்பம் இருக்கும். ஆகவே வந்து அந்த பிரதேசத்தை வந்து பார்வையிடுவாங்க மற்ற அந்த பிரதேசத்தில் காணப்படுற விடயங்களை பார்ப்பாங்க. அப்போ இப்படி வந்து இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்கிறது வந்து அவங்கள ஒரு ஈர்க்கிற வண்ணம் காணப்படுது. அது ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாக காணப்படுது. அப்போ பிரதேச ஈர்ப்பு ஊடாக அபிவிருத்தி செய்கிறாங்க. அப்போ இந்த எப்படி பிரதேச அபிவிருத்தி செய்கிற ஊடாக அபிவிருத்தி செய்யப்பட்ட இடங்கள் வந்து காணப்படுது சரி. அதனூடாக ஈர்ப்பு சுற்றுலாத்துறையில் வந்து ஈர்ப்பு அதிகரித்து காணப்படுகின்ற இடங்கள். அப்போ அதுக்குள்ளே வந்து ஒன்று வந்து பின்னவலை ஒன்று வந்து பின்னவலை தம்புள்ளை ரைட். ஒன்று வந்து பிள்ளைகள் பின்னவலை அடுத்த வந்து தம்புள்ள அடுத்த சிகிரியா யாழ்ப்பாணம்
சிகிரியா, அடுத்து வந்து யாழ்ப்பாணம், ரைட். பின்னவல தம்புள்ள, சிகிரியா, யாழ்ப்பாணம், அடுத்த வந்து பாசிக்குடா, கதிர்காமம், பாசிக்குடா, அடுத்த கதிர்காமம். சரியோ, அடுத்து வந்து கதிர்காமம். சரி, அப்போ இவ்வாறான இடங்கள் வந்து இந்த இதில் உள்ள வளர்ச்சி அடைஞ்சு காணப்படுகின்ற இடங்களாக காணப்படுது. அதாவது பிரதேச அபிவிருத்தியின் ஊடாக. சரி, அப்போ பிரதேச அபிவிருத்தி ஊடாக இந்த சுற்றுலா பயணிகளை வந்து ஈர்க்கிற வண்ணம் வந்து இது வந்து என்ன செய்யப்படுது, இங்கே காணப்படுறதா வந்து இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது எங்களுக்கு. அப்போ அடுத்த விஷயம் வந்து அடுத்ததாக வந்து சம்பிரதாயபூர்வமான சந்தையினால் சுற்றுலா பயணிகளை வந்து சார்ந்து கொள்கைகள் வந்து இங்கே காணப்படுது. சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள், சூழல் நேய சுற்றுலா சந்தை ஒன்றை வந்து உருவாக்குறாங்க. ரைட். அப்போ சூழல் நேய சுற்றுலா சந்தை ஒன்றை வந்து இங்கே உருவாக்குறாங்க. சூழல் நேய சுற்றுலா சந்தை ஒன்றை உருவாக்குதல். இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். இந்த இலங்கையினுடைய சுற்றுலாவினுடைய புதிய புதிய பரப்புகள். சரிதானே? புதிய பரப்புகளுக்குள்ள இதெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ரைட். அப்போ எக்ஸாமுக்கு இலங்கை சுற்றுலா கைத்தொழிலுடைய புதிய போக்குகள் அல்லது புதிய பரப்புகள் அப்படின்னு சொல்லி கேட்டால் வந்து இந்த இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தான் நாங்கள் போட்டு எழுதி விளக்க வேண்டி இருக்கும். சரிதானே? அப்போ வடிவாக வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இந்த விஷயங்கள். அப்போ சூழல் நேய சுற்றுலா சந்தை ஒன்றை உருவாக்குதல். ரைட். அப்போ சூழல் நேய சுற்றுலா சந்தை ஒன்று உருவாக்குதல்னு சொன்னால் சொன்னேன், சூழலுக்கு வந்து ஒரு தீங்கு ஏற்படுற ஒரு சந்தையை வச்சுருந்தாலோ, என்ன சூழலை வந்து அழுக்காகிறத இல்லை சூழலை மாசடைய செய்கிற அப்படியான ஒரு தீங்கு விளைவிக்கின்ற ஒரு பாதகமான விஷயங்கள் நடக்கின்ற ஒரு சந்தையை உருவாக்கினா அது வந்து ஒரு ஒரு சரி வராத விடயம். அது வந்து சுற்றுலா துறையை வந்து என்ன வீழ்த்துகின்ற விடயமாக வந்து இங்கே காணப்படும். அப்போ இங்கே வந்து என்ன செய்யணும், நாங்கள் சூழல் நேய சுற்றுலா வந்து உருவாக்கணும். சூழல் நேயன்னு சொன்னால் சூழலுக்கு ஒரு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சூழலுக்கு வந்து என்ன ஒரு நன்மை பயக்கின்ற நல்ல விஷயத்தை தார அப்படியான ஒரு சுற்றுலா சந்தை ஒன்றை வந்து உருவாக்குறோம். அப்போ அந்த சுற்றுலா சந்தைக்கு வந்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து அதை வந்து பார்வையிட்டு நாங்கள் வந்து பொருட்களை வாங்கி அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவங்க வந்து மேற்கொள்ளக்கூடியதாக வந்து அங்கே காணப்படும். அப்போ எந்த விதத்தில் சூழல் நேய சுற்றுலா சந்தையை வந்து உருவாக்குறது. அப்போக்குள்ள அது ஒரு நீட்டாக இருக்கும். அப்போ இப்படி இவ்வாறான விஷயங்கள் பிள்ளைகள் இந்த இலங்கையின் சுற்றுலாவினுடைய புதிய பரம்பல்கள், சரியா, புதிய பரப்புகள், புதிய போக்குகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். ரைட். அப்போ இப்படி இந்த விஷயத்துக்குள்ளே வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரிதானே? அப்போ நாங்கள் இதுக்கு முதல் கிளாஸ்லேயும் வந்து கொஞ்சம் விஷயம் படிச்சிருந்தோம். அது இன்னொரு கிளாஸோட நேமாக முடியும்னு நினைக்கிறேன் இந்த சுற்றுலா கைத்தொழில். சின்ன பாடம் தான், நான் உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக உடைச்சி கிளியராக வந்து விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிள்ளைகள். ஸோ வந்து நாங்கள் அடுத்த கிளாஸில் வந்து இதனுடைய மிச்ச பகுதியை பார்ப்போம். சரியான? இதுக்கு அடுத்த பகுதி வந்து சுற்றுலா கைத்தொழில் தொடர்புடைய அமைப்புகள் வரும். ரைட். அப்போ இலங்கையில் காணப்படுகின்ற இந்த சுற்றுலா கைத்தொழில் தொடர்பான அமைப்புகள், அப்போ அந்த அமைப்புகளூடாக என்ன நடக்குது, என்னென்ன அமைப்புகள் காணப்படுது, இந்த விஷயங்கள் நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்த்து அதுக்கு பிறகு மிச்ச பகுதியையும் பார்த்து முடிப்போம் பிள்ளைகள். ஓகே பிள்ளைகள், பாய்.